வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். தீபத் திருநாள் பண்டிகை புதுவையில் கொண்டாட்டம். கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம். தலைமுறையாக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடும் அதிசய கிராமம். வௌவால்களை பாதுகாப்பதில் உயரிய எண்ணம். தீபத் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் நடைபெற்ற நோன்பு பூஜை. கைகளில் கயிறு கட்ட இளம் பெண்கள் அடம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டதையொட்டி கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளானவர்கள் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். தீபத் திருநாளாம் தீபாவளியை கொண்டாட கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே புதுவை மக்கள் தயாராகினர். பட்சணங்கள் செய்வது, புத்தாடைகள் வாங்குவது, அதனை தைப்பது என்று கடந்த ஒரு வாரமாக பிஸியாக இருந்த நம்மூர் மக்கள் செவ்வாய்க்கிழமையன்று வழக்கத்தை விட கூடுதல் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். தீபாவளிக்கு முந்தைய நாளான நேற்று புத்தாடைகள் வாங்குவதில் உள்ள ஆர்வத்தை நேர் வீதிகளில் உள்ள துணிக்கடைகள் மற்றும் சண்டே மார்க்கெட் பகுதிகளில் காணப்பட்ட கூட்டத்தின் மூலம் உணர முடிந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகாலையில் எழுந்து புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்றனர். இதன் பின்னர் தீபாவளியை வரவேற்கும் விதமாக வீடுகளின் முற்றத்தில் பட்டாசுகளை வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தியும் மகிழ்ந்தனர். தீபாவளியொட்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவில், முத்துமாரியம்மன் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற பூஜைகளில் தல தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதியர் சாமி தரிசனம் செய்து வீடு திரும்பினர். பல வீடுகளில் புதுமண தம்பதியர் ஹீரோ ஹீரோயின்களால் வலம் வந்தனர். அவர்களை மாமனார் வீட்டினர் உபசரித்து தங்கள் கடமைகளை நிறைவேற்றினர். இந்த ஆண்டு வெளிநாட்டில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். என் நேம் சங்கீதா. எனக்கு இந்த 2 month ஆகுது மேரேஜ் ஆகிட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஃபேமிலியோடலாம் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட வர்றது நல்லா இருக்கு. நாங்கள் வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தீபாவளி கொண்டாடுவோம் கோயிலுக்கு. இந்த வருஷம் ஒய்ஃபோடு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி தீபாவளி ஆல் டு யூ. நாங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டாச்சு. நீ அடுத்தது வீட்டில் போய் பட்டாசுலாம் வச்சுட்டு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். எங்களை மாதிரி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு நீ கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வீட்டில் போய் பட்டாசு வெடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுப்போம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நாங்களாம் பட்டாசு வச்சோம். நாங்கள் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பண்டிகை தீபாவளி தான். புது ட்ரெஸ்லாம் போட்டு ஜாலியாக இருக்கோம். எங்கள் அப்பாலாம் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. பட்டாசுலாம் ஜாலியாக வெடித்தோம், ஸ்வீட் சாப்பிட்டோம், புது ட்ரெஸ் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நாங்கள் நிறைய பட்டாசுலாம் வெடித்தோம், பீச்சில் போய் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். நான் நிறைய பட்டாசுலாம் வெடிச்சோம். Merci de votre gentillesse et de votre accueil. Bonne fête et bonne happy Happy Diwali et bonne fête à tous les Indiens. Pays magnifique et Indiens très très gentils avec les Français. Happy Diwali. புதுவை அருகே உள்ள கழுப்பெரும்பாக்கம் கிராம மக்கள் 6 தலைமுறையாக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி என்றாலே புத்தாடை, பலகாரங்கள் என நீளும் பட்டியலில் மறக்காமல் இடம்பெறுவது பட்டாசு என்று நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசு என்றால் ஆர்வம் காட்டாமல் இருக்க முடியாது. தீபத் திருநாளின் அடையாளமாக விளங்கும் பட்டாசுகள் காதை பிளக்கும் ஓசையுடன் மக்களை மகிழ்வித்து வரும் நேரத்தில் இது போன்ற ஓசையினால் ஏற்படும் பாதிப்பில் பறவைகள் பாதிக்க கூடாது என்ற எண்ணத்துடன் பறவைகளை பாதுகாக்க பாடம் சொல்லித்தரும் கிராமமாக புதுவை அருகே உள்ள கழுப்பெரும்பாக்கம் அமைந்துள்ளது என்றால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் தற்போது 1800 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 6 தலைமுறையாக பட்டாசுக்கு இந்த கிராமத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் இங்குள்ள ஆலமரத்தின் மத்தியில் மக்களின் எண்ணிக்கைக்கும் அதிகமாக உள்ள வௌவால்களே. இரவில் உணவு வேட்டை நடத்திவிட்டு பகலில் மரக்கிளைகளில் தொங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் பட்டாசு
வெடித்தால் வௌவால்கள் கலைந்து செல்வது மட்டுமன்றி அவைகள் விபத்தில் சிக்கி இறக்கவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் அதற்காக தங்களின் ஆசையை ஓரங்கட்டி வைத்துள்ளனர் இந்த கிராம மக்கள். ஆயிரக்கணக்கில் கழுப்பெரும்பாக்கம் கிராமத்தை வட்டமிட்டு வரும் இந்த வௌவால்கள் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு 6 தலைமுறையாக இந்த மக்கள் பட்டாசு வெடிக்காமல் இருப்பது நமக்கும் ஒரு பாடம் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். தீபாவளி அன்று வெடிக்கப்படும் பட்டாசு சப்தத்தினால் பல்வேறு உயிரினங்கள் நடுங்குவதை மானிட பிறவி எடுத்துள்ள நாம் இன்று வரை உணர்ந்து கொள்ளவில்லை. வழக்கமான நாட்களில் புதுவையில் வட்டமிட்டு பறக்கும் காக்கைகள், குருவிகள் மற்றும் பல்வேறு பறவைகளை இன்று எந்த பகுதியிலும் நாம் காண முடியவில்லை என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் வாதத்திற்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. பட்டாசுகள் வெடிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்ற கூற்று ஒருபுறம் இருந்தாலும் பறவைகள் மட்டுமன்றி பல்வேறு உயிரினங்கள் பட்டாசு சத்தத்தினால் நடுக்கமடைகின்றன என்பதை எண்ணும் மக்கள் வருங்காலங்களில் இவைகளை குறைத்துக் கொண்டால் பறவைகளையும் வாழ வைக்க முடியும் நம்பிக்கை நமக்குள் எழும் என்பது எமது நம்பிக்கை. இது சுமாராக எனக்கு இப்போ 4வது தலைமுறை போயிங்குது. என்னை விட மூதாதிகள் 3 தலைமுறை அப்படின்னு கணக்கு பண்ணால் ஒரு தலைமுறைக்கு 80 வயசு கணக்கு பண்ணால் கூட 4 8 32 320 வருஷமாக அங்கே இருக்குது. என் கருத்துக்கு என் மனுஷிக்கு அதுக்கு மேற்பட்டு இன்னும் மூதாதி காலத்தில் எத்தனை வருஷம் வந்திருக்குன்றது தெரியாது. ஆனால் பொதுவாக அந்த வௌவால் எங்கன்னு சொன்னால் வடநட தெருவில் அக்ராவரத்தில் ஐயமார் தெருவில் இருந்தது. அவங்க எல்லாரும் வெளியேறும்போது அங்கே பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால இங்கே வந்து சேர்ந்து போயிடுச்சிங்க. மேற்படி நாங்கள் இங்கே உள்ளவங்க அந்த வௌவாலுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்குறோம். பசங்க விளையாடினா கூட படாசி ஒரு கல்யாணம் அடிக்கிறதோ எதையுமே விடாத பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கிறோம். இது எங்கள் கிராமத்தினுடைய சேவை. இந்த வெள்ளைக்காரெல்லாம் அங்கே வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது என்ன இது எப்படினுடைய இதனுடைய வரலாறு என்னன்னு கேட்கும்போது நாங்கள் இது மாதிரி இதனுடைய போக்குவரத்துலாம் எங்களுக்கு நல்ல ஊர் செழுமையாக இருக்குது, நல்லாவும் இருக்கிறோம், அதனால் வேண்டி நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொல்லும்போது அவங்களும் சில இது மாதிரி ஒரு கேமரா எடுத்துன்னு போய் டிவி முதலானத்தையும் கனெக்ஷன் பண்ணி எங்களுக்கு பார்வைக்கு காட்டியிருக்கிறாங்க. தீபாவளி பூஜைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கழுத்து மாரியம்மன் கோவிலில் புதுவையின் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் கலந்து கொண்டு நோன்பு கயிறு கட்டிக்கொண்டனர். புதுவையில் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதையொட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகாலையில் எழுந்து புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்றனர். இதன் பின்னர் தீபாவளியை வரவேற்கும் விதமாக பட்டாசுகளை வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தியும் மகிழ்ந்தனர். தீபாவளியொட்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவில், முத்துமாரியம்மன் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தீபாவளி பூஜைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கழுத்து மாரியம்மன் கோவிலில் நோன்பு கயிறு கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதியில் இருந்து மக்கள் கலந்து கொண்டு நோன்பு கயிறு கட்டிக்கொண்டனர். இதேபோன்று புதுவையின் பல்வேறு பகுதியில் உள்ள கோவில்களிலும் வீடுகளிலும் நோன்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாகி இருப்பதால் கடந்த 4 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வருகிறது. ஆண்டுதோறும் துவங்கும் வடகிழக்கு பருவமழை திங்கட்கிழமை துவங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இதனால் புதுவையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் அப்பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. 2 தினங்கள் பெய்த மழை புதுவை நகர பகுதி அல்லாடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் தொடர் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க பொதுப்பணித்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து தமிழகத்தின் வடக்கு மற்றும் ஆந்திராவின் தெற்கு கடலோர பகுதியில் மையம் கொண்டிருப்பதால் 2 தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக அமாவாசை நாளில் தீபாவளி வந்த நிலையில் இந்த ஆண்டு அமாவாசைக்கு முன்னதாக தீபாவளி வந்ததால் ஆடு மற்றும் கோழிக்கறியை வாங்க மக்கள் இரவிலேயே அதிக ஆர்வம் காட்டினர். தமிழகம் மற்றும் புதுவையில் அமாவாசை நாளில் கறிக்கோழி விற்பனை மாந்தமாகவே காணப்படுவதுண்டு. இந்த நாளில் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதுபோன்ற நிலையில் புதன்கிழமை கொண்டாடப்பட்ட தீபாவளி அமாவாசைக்கு முந்தைய நாளில் வந்திருந்தது. இருப்பினும் தீபாவளிக்காக புதுவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை இரவு முதல் ஆடு மற்றும் கோழிக்கறி கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. இதனால் கறி வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டினர். கடந்த 2010ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகை 62 ஆண்டுகளுக்கு பிறகு
புரட்டாசி சனிக்கிழமையில் வந்ததால் அசைவ உணவினை சமைக்க முடியாமல் மக்கள் திண்டாடினர். 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டும் அமாவாசை நாளில் தான் தீபாவளி வந்தது. ஆனால் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலவே அமாவாசைக்கு முந்தைய நாளில் தீபாவளி வந்ததை ஒட்டி கறி சமைக்க முடியவில்லையே என்ற அங்கலாய்ப்பு வார்த்தைகள் பலரது வீடுகளில் முடங்கி போனது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அமாவாசை தீபாவளிக்கு மறுநாள் தான் வருது. இருந்தாலும் எதிர்பார்த்த சேல்ஸ் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. மக்களுக்கு அது ஒரு வருத்தம். ஏன்னா இப்போ லாஸ்ட் வருஷம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, இந்த வருஷம் ரேட்டு அதிகமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாருமே சிக்கன் வாங்குறாங்க. வியாபாரம் ஒன்றும் அந்த அளவுக்கு இதாக இல்லைங்க. வியாபாரம் நான் அமாவாசை நாளைக்குன்றதுனால இன்றைக்கி நல்ல வியாபாரம் நடக்கும்னு நினச்சோம். அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் ரொம்ப டல்லு தான். அவுட்டோரில் நல்ல வியாபாரம். விலைவாசி ஒன்றும் ஏறவும் இல்லை. அதே 440 ரூபா. போன வருஷம் விற்று தான் இந்த வருஷமும் 440 ரூபா விற்கிது. அது ஒன்றும் ஜனங்களுக்கும் தெரியும் 440 ரூபா கிலோ கறி விற்கிதுன்னு. அவுட்டோரில் 460 ரூபா விற்கிறாங்க. அங்கே நல்ல வியாபாரம் நடக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வியாபாரம் ஒன்று. தீபாவளியையொட்டி விஜய் விஷால் படங்கள் ரிலீஸ். சூப்பர் ஸ்டார் நவரச நாயகன் தலை படங்கள் வெளியாகதால் கலை இழந்தன தியேட்டர்கள். ரெட்டியார் பாளையம் சாலையின் தடுப்பு கட்டைகளில் வாகனங்கள் மோதி தொடர் விபத்துகள். சிகப்பு பிரதிபலிப்பான்களை பொருத்த கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகை காரணமாக புதன்கிழமை அதிகாலை வரை புதுவை பஸ் நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்துக்களின் முக்கிய பண்டிகையில் ஒன்றான தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்பட்டதையொட்டி அதனை வரவேற்க வயது வித்தியாசமின்றி அனைத்து மக்களும் உற்சாகத்துடன் காத்திருந்தனர். தீபாவளி தினத்தை வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசு சத்தங்கள் எதிரொலிக்க வானில் வர்ண ஜாலமாய் வான வேடிக்கைகளும் அமர்க்களப்பட்டன. புதுவையில் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை என்பதால் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லும் மக்கள் உள்ளூர் மக்களை விட அதிகமான பரபரப்புடனே காணப்பட்டனர். இவர்கள் வெளியூர் பஸ்களில் இடம் பிடிப்பதில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். பஸ் நிலையத்திற்கு வெளியில் பஸ் வரும்போது ஏறிக்கொண்ட இளைஞர்கள் தங்களுக்குரிய இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஆர்வத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பெயர் சொல்லி அழைக்கும் காட்சிகளை தான் காலை முதல் மாலை வரை காண முடிந்தது. தீபாவளியை முன்னிட்டு புதுவையிலிருந்து கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்ட போதிலும் பயணிகள் கூட்டம் புதன்கிழமை அதிகாலை வரை அலைமோதியது. தீபாவளி பண்டிகை காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் விலை உயர்ந்திருந்த போதிலும் சிறுவர்கள், இளைஞர்கள் பணத்தை பொருட்படுத்தாமல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளிக்கு மட்டும்தான் பட்டாசுகள் வெடிப்பதும் மத்தாப்பு, புஸ்வானம் கொளுத்துவதும் வழக்கமாக உள்ளது. இதில் சிறுவர்களின் ஈடுபாடு அதிகம் என்றாலும் பெரியவர்களும் தங்கள் திறமைக்கேற்ப பட்டாசுகளை வெடித்து வருகின்றனர்.
சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகள் தான் புதுவை மற்றும் தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்தாலும் அவை விலை அதிகமாக இருப்பதால் விற்பனையில் பாதிப்பு ஏற்படுவதாக வியாபாரிகள் தயக்கம் காட்டி வந்தனர். இந்த ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்திருந்தது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பொட்டு பட்டாசுகள் பிரபலமாக இருந்த நிலையில் அதன் பிறகு வந்த ரோல் கேப் சிறுவர்களை உற்சாகத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் துப்பாக்கி ரகங்கள் அதிகமாக உள்ளன. இது மட்டுமன்று, வானில் வெடித்து சிதறக்கூடிய வண்ண வண்ண பட்டாசு ரகங்களும் இந்த ஆண்டு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற சூழலில் கூடுதல் விலையேற்றம் காரணமாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கவலை அடைந்தனர். இருப்பினும் வசதி படைத்தவர்கள் பணத்தை பொருட்டாக மதிக்காதவர்கள் பட்டாசுகளை வாங்கி வெடித்து மகிழ்ந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் விஜய் நடித்த கத்தி, விஷால் நடித்த பூஜை, விஷ்ணு நடித்த ஜீவா போன்ற படங்கள் மட்டும் வெளியானதால் ரசிகர்கள் சினிமா பார்ப்பதில் ஆர்வம் காட்டினர். தீபாவளியையொட்டி 1/2 டஜனுக்கும் மேலாக புதிய படங்கள் வெளியாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் புதுவையில் விஜய் நடித்த கத்தி ரத்னா பாலாஜி தியேட்டர்களிலும், விஷால் நடித்த பூஜை ராதா தியேட்டரிலும், விஷ்ணு நடித்த ஜீவா அட்லப்ஸ் ருக்மணி தியேட்டரிலும் வெளியாகி உள்ளன. இதனால் ரசிகர்கள் காலையிலேயே தியேட்டர் வாசலில் குவிந்து டிக்கெட் எடுப்பதில் ஆர்வம் காட்டினர். ரத்னா தியேட்டரில் விஜய் படத்திற்கு பீர் அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. வழக்கமாக தீபாவளி நாளில் முக்கிய நடிகர்களான ரஜினி, கமல், சூர்யா, தனுஷ் ஆகியோரின் படங்கள் வெளியாகும் என்பதால் இதற்காக ரசிகர்கள் தோரணங்கள் கட்டி உற்சாகத்துடன் காணப்படும் நிலைமை குறிந்திருந்தது. தீபாவளி நாளில் முக்கிய நடிகர்களின் திரைப்படங்கள் வெளியாகவில்லை என்றாலும் விஜய், விஷால், விஷ்ணு நடித்த படங்கள் வெளியானதால் காலையில் நடைபெற்ற சிறப்பு காட்சிகளில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதற்காக அனைத்து வேலைகளையும் ஓரம் கட்டிவிட்டு தியேட்டர்களின் வாயில்களில் தவம் கிடந்தனர். தீபாவளி சிறப்பு காட்சி மற்றும் சிறப்பு பூஜை போன்றவை காரணமாக புதுவையின் முக்கிய வீதிகள் வாகன நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தன. புதுவை ரெட்டியார் பாளையத்தில் கடுப்பு கட்டையில் தொடர்ந்து கார்கள் மோதி வருவதால் அவைகளில் சிகப்பு வண்ண பிரதிபலிப்பான்களை பொருத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் இருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் ரெட்டியார்பாளையம் கல்லறை அருகிலிருந்து மூலக்குளம் வரை சாலையில் நடுவில் விபத்தினை தடுக்க சிமெண்டில் கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கட்டைகள் துவக்கப்படும் இடத்தில் அதற்குரிய எச்சரிக்கை பிரதிபலிப்பான்கள் இல்லை என்பதால் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. செவ்வாய்க்கிழமையன்று இரவில் தீபாவளி பர்ச்சேஸ் நகரம் முழுவதும் பிஸியாக இருக்கும் நேரத்தில் முத்தியால்பேட்டை ஜமீன்தார் கார்டன் பகுதியை சேர்ந்த 2 பெண்கள் மாருதி காரில் மூலக்குளம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ரெட்டியார்பாளையம் கல்லறை அருகே இவர்களின் கார் சாலையில் உள்ள தடுப்பு கட்டையின் போது விபத்துக்குள்ளானது. இதேபோல் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் மற்றொரு காரும் விபத்தில் சிக்கியது. ரெட்டியார்பாளையத்தில் தடுப்பு கட்டையில் தொடர்ந்து கார்கள் மோதி வருவதால் அவைகளில் சிகப்பு வண்ண பிரதிபலிப்பான்களை பொருத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் தீபாவளியை முன்னிட்டு இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் எச்சரித்திருந்ததால் பட்டாசு சத்தம் நள்ளிரவில் ஓய்ந்திருந்தது. தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அதிக சத்தம் கொண்ட பட்டாசுகளை விற்கவும் வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். அமைதி பகுதிகளான மருத்துவமனை, கல்வி நிலையங்கள், ஆலயங்கள், நீதிமன்றங்கள் உள்ளிட்ட இடங்களில் 100 மீட்டர் தூரத்திற்குள் எந்த பட்டாசுகளும் வெடிக்கக்கூடாது என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் பட்டாசுகளை தவிர்த்து தீபாவளி மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதனால் தீபாவளியையொட்டி செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இரவில் 10 மணிக்கு மேல் பட்டாசு சப்தம் ஓய்ந்திருந்தது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கார்த்திகை தீப திருவிழா மற்றும் தீபாவளியை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.
கார்த்திகை தீப திருவிழா மற்றும் தீபாவளி நடைபெற இருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழா மற்றும் தீபாவளி இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்புடைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தீப திருநாள் பண்டிகை புதுவையில் கொண்டாட்டம். கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம். தலைமுறையாக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடும் அதிசய கிராமம். வௌவால்களை பாதுகாப்பதில் உயரிய எண்ணம். தீப திருநாள் பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் நடைபெற்ற நோன்பு பூஜை. கைகளில் கயிறு கட்ட இளம் பெண்கள் அடம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.